மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே சிறப்புடையது. பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குகிறது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. சிவராத்திரியின் போது இரவு 4 சாமங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த 4 சாமங்களிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அந்த சாம பூஜைகளின் போது எவைகளை கொண்டு வழிபட வேண்டும் என்பதை புனித நூல்கள் எடுத்துக் கூறுகின்றன. மகா சிவராத்திரி 4 பூஜை காலங்கள். முதல் கால பூஜை இரவு 7:30 மணிக்கும், 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணிக்கும், 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கும், 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணிக்கும் செய்யப்படுகிறது. முதல் சாம பூஜை. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். 2ஆம் சாம பூஜை. இந்த 2வது கால பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். 3ஆம் சாம பூஜை. இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும். 4ஆம் சாம பூஜை. இந்த 4வது கால பூஜை 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது.